ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா பிரெட் ஆம்லெட். நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சூப்பரான பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பிரெட் 4 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட முட்டை 3 எடுத்துக்கலாம். இதோட ஆனியன் 1 நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இதோட ஒரே ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலை, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் தவாவில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை அதில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இல்லைனா கருகிடும். இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம சாப்பிடும்போது அந்த ப்ரெட் ஆம்லெட்டில் ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அந்த ப்ரெட்டோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது முட்டை நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா ஆம்லெட்டுக்கு, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை எடுத்து இது மேலே வைக்க போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது ஆம்லெட் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்ததுமே இது போல் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெட்டை ஒன்று மேலே ஒன்று போட்டு நல்லா 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ப்ரெட்டை திருப்பி போட்டு கூட வேக வச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.